ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு அப்ளிகேஷனில் வந்து ஒரு அப்ளிகேஷன் எப்படி பில்ட் ஆகுது, அதில் வந்து மோனோலித்திக்னா என்ன, மைக்ரோ சர்வீஸ்னா என்ன, அதை எப்படி பில்ட் பண்ணுறாங்க. மோனோலித்திக்கும் மைக்ரோ சர்வீஸ்க்கும் உங்களுக்கு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி மோனோலித்திக் மைக்ரோ சர்வீஸ் பற்றி தெரியும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு வேறு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸாக பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 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 அப்ளிகேஷன்ன்றது எப்படி பில்ட் ஆகுன்னு சொல்லிடுறேன். ஒரு அப்ளிகேஷன் போது நம்மக்கிட்ட வந்து ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும். இந்த ஃப்ரண்ட் எண்ட் வந்து HTML, CSS, JS இந்த 3 காம்பினேஷனாக தான் பில்ட் ஆகும். இந்த HTML, CSS, JSல இருந்து தான் React, Angular, Vue இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம்வொர்க்ஸ் வரும். Next.js, தென் வந்து நம்மளுடைய பேக்அண்ட் லேயர். நம்ம பேக்அண்டில் இங்கே தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வரும். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஜாவா, பைத்தான், கோலாங், இன்னும் நிறைய லாங்குவேஜ் ஆர் ஸோ ரஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸில் பில்ட் ஆகும். லைக் Node.js வந்து ஒரு இன்ஜின், இதை வச்சு பில்ட் ஆகும். இதுதான் ஒரு பேக்அண்டு வந்து இந்த மாதிரி லாங்குவேஜஸ் வச்சு தான் பில்ட் பண்ணுவாங்க. தென் இந்த பேக்அண்டு இந்த டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டேட்டா பேஸஸ் இருக்கு. அதுதான் வந்து NoSQL அண்ட் SQL. இந்த NoSQL SQLல தான் வந்து MySQL வரும். SQLல MySQLும், NoSQLல MongoDB. இப்படி தான் வந்து ஒரு அப்ளிகேஷன் பில்ட் ஆகும். ஓகே, ஒரு அப்ளிகேஷன் போது 3 காம்போனன்ட்ஸ் வரும்: ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு, டேட்டா பேஸஸ். இது இல்லாமல் நிறைய காம்போனன்ட்ஸ் வரும். ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிட்டீங்க, ஃப்ரண்ட் எண்டு, தென் பேக் எண்டு, தென் டேட்டா பேஸ். உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு, டேட்டா பேஸஸ்லாம் ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மூணும் ஒரே ஒரு ஃபைலாக, ஒரே ஒரு ஃபோல்டராக, ஒரே ஒரு ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா இது வந்து மோனோலித்திக். ஓகே, இந்த மோனோலித்திக் அப்ளிகேஷன் வந்து பில்ட் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் எண்டும் ஒன்லியே தான் இருக்கும், பேக் எண்டும் லேயர் இருக்கும், டேட்டா பேஸும் ஒரு டேட்டா பேஸ் இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கும். முக்கியமாக வந்து இந்த பேக் எண்ட் இந்த டேட்டா பேஸோட இன்ஸ்டன்ஸ் மட்டும் தனியாக இருக்கும். பட் பேக் எண்டோட லாஜிக்கு, டேட்டா பேஸஸோட இன்செஷன் லாஜிக், அப்டேஷன் லாஜிக் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஓகே ப்ரோ, இது எப்படி டெப்ளாய் பண்ணுவாங்கன்னா, ஒரு 10,000 யூசர்ஸ் வந்து, இது வந்து ஒரு இ-காமர்ஸ் சைட்டுன்னு வச்சுப்போம். இ-காமர்ஸ் சைட் 10,000 பேர் வந்து இந்த சைட்டை ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னா இது எப்படி இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணுவாங்கன்னா, இந்த மோனோலித்திக் அப்ளிகேஷனை ஒரு யூசர், இந்த யூசர்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிஐ கேட்வே இல்லைன்னா லோட் பேலன்சர் வரும், எல்பி வரும். லோட் பேலன்சர்லேருந்து உங்கள் அப்ளிகேஷனை மல்டிபிள் ரெப்ளிகாஸ், இந்த ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு எல்லாம் சேர்ந்த இந்த அப்ளிகேஷனை மல்டிபிள் இன்ஸ்டன்ஸாக டெப்ளாய் பண்ணிடுவாங்க. தென் இந்த எல்பி வந்து இது கூட கனெக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் யூசரு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மொத்த அப்ளிகேஷனுக்கும் இந்த மொத்த இன்ஸ்டன்ஸில் ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸை வச்சு லோடை மேனேஜ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரண்ட் எண்டையும் எல்லாம் சேர்ந்து ஒரே இதாக டெப்ளாய் பண்ணும்போது வேஸ்ட்டு தான். எனக்கு ஃப்ரண்ட் எண்டில் லோடே இல்லை, ஒரு ஃப்ரண்ட் எண்ட் கம்மியான லோடு தான், பேக் எண்டுக்கு தான் அதிக லோடு வருது. முக்கியமாக இங்கே வந்து ஒரு ஆர்டரோட லாஜிக்கு தான் அதிக லோடு வருது. அப்போனா நான் இதை வந்து
மோனோலித்திக்காக போட்டோம்னா ஈஸியாக ஸ்கேல் பண்ண முடியும். இப்போ நான் திரும்பியும் ஸ்கேல் பண்ணணும், இங்கே வந்து எனக்கு 15,000 யூசர்ஸ் வராங்கன்னா நான் திரும்பியும் ஒரு ரெப்ளிகா ஃபுல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேசஸ் வந்து ஒரு ஒரு இன்ஸ்டன்ஸாக திரும்பியும் தான் டெப்ளாய் பண்ணணும். இது வந்து காம்ப்ளெக்சிட்டி மோனோலித்திக். மைக்ரோ சர்வீசஸ்ன்னு வரும்போது என்ன ஆகும்னா ஃப்ரண்ட் எண்டை வந்து தனியாக பிரிச்சிருவாங்க. ஃப்ரண்ட் எண்ட் லேயரை தனியாக பிரிச்சிருவாங்க. இங்கே தான் வந்து உங்கள் ரியாக்டு, ஆங்குலரு, வியூ, HTML, CSS எல்லாமே வரும். தென் இந்த ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து இது வந்து நான் பிக் ஆப்ஸ் லைக் ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், தென் அமேசான், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி டெப்ளாய் பண்ணுவாங்க, எப்படி டெப்ளாய்மெண்ட்ல எப்படி இருக்கும், அதை பேர் எப்படி ஸ்கேல் பண்ணுவாங்க. இது வந்து இப்போ இது வந்து மைக்ரோ சர்வீஸ்க்கான எக்ஸாம்பிள். ஏபிஐ கேட்வே இருக்கும். ஏபிஐ கேட்வே இது உங்க ஃப்ரண்ட் எண்டு, இது வந்து உங்க ஏபிஐ கேட்வே. ஏபிஐ கேட்வேக்கு முன்னாடி வந்து லோட் பேலன்சர், ஒரு லோட் பேலன்சர் இருக்கும். ஒரு லோட் பேலன்சர்னும் போது டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல இருக்கும். இப்போ யூசர் ரெக்வஸ்ட் கொடுத்தோடனே ஏபிஐ கேட்வே வரும். ஏபிஐ கேட்வேலேருந்து ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸாக வரும், கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஏபிஐ கேட்வேல என்ன ஆகும்னா ஒவ்வொரு மைக்ரோ, இது எக்ஸாம்பிள் ஆர்டர் சர்வீஸு, இது வந்து பேமெண்ட் சர்வீஸு, தென் வந்து இது வந்து கார்ட் சர்வீஸ். ஒரு பேக்அண்டை, இதுதான் பேக்அண்ட். இந்த பேக்அண்ட் லாஜிக்கை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பிஸ்னஸ் லாஜிக், ஒவ்வொரு செட் ஆஃப் பேக்அண்டையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இது எல்லாமே ஒரு ஏபிஐ 6 கேட்வே, ஏபிஐ 6 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு கேட்வே கூட கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஏபிஐ 6ன்றது வந்து ஒரு ஏபிஐ கேட்வே. அது மாதிரி காங் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கேட்வேஸ் இருக்கு. தென் இதுலேருந்து இந்த ஆர்டர் சர்வீஸுக்கு என்ன ஆகும்னா இந்த ஆர்டர் சர்வீஸ்க்கு வந்து இங்கே தான் வந்து ஈவென்ட் டிரைவன் வரும். ஈவென்ட் டிரைவன் இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொன்னா ஆர்டர் சர்வீஸு, பேமெண்ட் சர்வீஸு, கார்ட் சர்வீஸ். ஆர்டர், பேமெண்ட், கார்ட். இந்த கார்ட் என்ன பண்ணுன்னா இந்த ஆர்டர் சர்வீஸ் என்ன பண்ணுன்னா ஒரு ஈவெண்ட்டை எமிட் பண்ணும். இங்க ஈவெண்ட்னும் போது ஒரு ஜேசன், ஒரு ஜேசனை வந்து ஒரு ஈவெண்ட் கியூக்கு எமிட் பண்ணும். இந்த ஈவெண்ட் கியூ தான் காஃப்கான்னு சொல்றாங்க. உங்களுக்கு காஃப்கா பத்தி தெரியலன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம், கிளியரான வீடியோ காஃப்கா இந்த ஈவெண்ட் கியூ பத்திலாம் வேணும்னா சொல்லுங்க. இப்போ இந்த காஃப்கா, இப்போ இந்த ஆர்டர் சர்வீஸ் என்ன பண்ணா ஆர்டர் டீட்டெயில்ஸை வந்து இந்த ஈவெண்ட் கியூக்கு அனுப்பிச்சிடும். இங்க டாபிக்னு சொல்லுவோம். இந்த ஈவெண்ட்டுக்கு இந்த டாபிக் அனுப்பிச்சிடும். இப்போ இந்த பேமெண்ட் சர்வீஸ்க்கு இது டீட்டெயில்ஸ் வேணும்னா இங்கிருந்து இது எடுத்துக்கும். ஏன்னா பேமெண்ட் சர்வீஸ் அட்டன் டைம்ல டிடெக்ட் ஆகணும் இல்லையா, ஆர்டர் இதான உடனே. கார்ட் சர்வீஸ்க்கு இந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா எடுத்துக்கும் இந்த டாபிக்ல இருந்து. ஆனா வந்து எனக்கு ஒரே ஒரு கன்சியூமர் தான், எப்படின்னா எனக்கு ப்ரொடியூசர் ஒன்று தான், ஆனால் கன்சியூமர் வந்து மல்டிபிள் கன்சியூமர். இவர் தான் ப்ரொடியூசர். யார் இந்த ஈவெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்றாரோ இது ப்ரொடியூசர்னு சொல்லுவோம். இதை கன்சியூம் பண்றவங்க கன்சியூம். தென் வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. ஏன் ப்ரோ சென்ட்ரலைஸ்டா இங்க ஈவென்ட் கியூன்னு வைக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ திடீர்னு வந்து இந்த பேமெண்ட் சர்வீஸ் வந்து படுத்துருச்சு இல்லையா, இப்போ என்ன ஆகும்னா ஆர்டர் சர்வீஸ் இப்படியே நிற்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு உங்கள் பேமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் செய்யுங்க. என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்குள்ளே வந்து இந்த காஃப்கா வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிரும். அதனால என்ன ஆகும்னா இந்த காஃப்கா டவுன் ஆனவுடனே திரும்பி ரிட்டர்ன் வந்தோடனே எங்கே இது விட்டுச்சோ, எதோட ஸ்டக் ஆகி நின்றுச்சோ அங்கேருந்து வந்து இது கன்சியூம் பண்ணும். அதனால வந்து உங்கள் ப்ராசஸ் பேமெண்ட் வந்து அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆகிட்டு உங்களுக்கு சக்ஸஸ்ன்னு வரும். அதனால தான் வந்து இங்கே வந்து ஈவென்ட் டிரைவன் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணும். மைக்ரோ சர்வீஸ்க்குள்ள ஈவென்ட் டிரைவன் வரும். இங்கே காஃப்கா மாதிரி காஃப்கா ஜூகீப்பர் வரும். காஃப்கா மாதிரி நிறைய RabbitMQ அந்த மாதிரி நிறைய ஈவென்ட் கியூஸை இங்கே யூஸ் பண்ணுவாங்க. தென் வந்து தான் இங்கே டேட்டா பேஸில் சொல்லும். இங்கே டேட்டா பேஸ் மேபி மோங்கோடிபியா இருக்கலாம், இல்லைனா வந்து MySQL இருக்கலாம், இல்லைனா போஸ்ட்கிரஸாக இருக்கலாம், இல்லை
இங்க இருந்து ரெடிஸ் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய இருக்கலாம். இதுதான் வந்து ஒரு மைக்ரோ சர்வீஸ். ஒரு மைக்ரோ சர்வீஸ்ன்னும் போது நான் ஒரு காமர்ஸ் வச்சிருக்கேன். இந்த காமர்ஸோட லாஜிக் நான் கிளிக் பண்ணா இந்த கார்ட்ல இருந்து இதுக்கு போகணும், இந்த ஆர்டர் இங்க பிளேஸ் ஆகணும், இந்த பிசினஸ் லாஜிக், இதான் பிசினஸ் லாஜிக்னு சொல்லும். இது எல்லாமே செப்பரேட் ஒரு சின்ன சின்ன சர்வீசஸா ஸ்ப்ளிட் பண்ணி இதை எல்லாம் வந்து பிரைமரியா வந்து ஒரு ஏபிஐ கேட்வே கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏபிஐ கேட்வே தான் இந்த சர்வீஸ்க்கான ஆஸ் யூஷுவல் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த ஃப்ரண்ட் எண்ட் என்ன பண்ணுன்னா இந்த ஏபிஐ கேட்வேக்கு தான் கம்யூனிகேட் பண்ணுமே தவிர டைரக்டா இந்த மைக்ரோ சர்வீஸுக்கு கம்யூனிகேட் பண்ணாது. ஏன் ப்ரோ இந்த ஏபிஐ கேட்வே நம்ம யூஸ் பண்ணோம்னா இது வந்து ரேட் லிமிட் பண்ணும். ரேட் லிமிட்னா என்ன? நான் ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளவுதான் ஒரு ஐபில இருந்து ரெக்கார்ட் வரணும், இவ்வளவுதான் ரெக்வஸ்ட் வரணும், அதுக்கு மிச்சம் வந்தா இது அலோவ் பண்ணாது. லைக் அது செக்யூரிட்டி பர்பஸ்லாம் இருக்கும். இப்போ பிளைனா நான் இதை கனெக்ட் பண்ணும்போது இதோட ஐபிலாம் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். அதனால வந்து ஒவ்வொரு சர்வீஸோட ஐபி வந்து இன்டர்நெட்ல எக்ஸ்போஸ் ஆகும். அதனால இப்போ என்ன பண்ணா ஒரே ஒரு ஐபி தான் எக்ஸ்போஸ் ஆகும், இந்த API6 கேட்வே மட்டும்தான். API6 கேட்வேக்கு மட்டும்தான் தெரியும் பின்னாடி எத்தனை மைக்ரோ சர்வீஸ் இருக்கு. மேபி இங்க நெட்ஃபிளிக்ஸுக்கு வந்து 1000 மைக்ரோ சர்வீஸ் கூட இருக்கலாம் அந்த API6, ஆனா உங்களுக்கு தெரியாது இண்டிவிஜுவலா. இப்படிதான் வந்து ஒவ்வொரு இதையும் ஸ்கேல் பண்ணுவாங்க. இப்போ திடீர்னு வந்து 2 lakh யூசர் வராங்கன்னா இது வந்து ஒரு ஹாட் ஸ்டார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். 2 lakh யூசர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. இத ஸ்ட்ரீமிங் சர்வீஸ். இந்த ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் என்ன பண்ணும்னா மல்டிபிள் ரெப்ளிகாஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த மல்டிபிள் ரெப்ளிகாஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது இதுக்குள்ள நிறைய லோட் பேலன்சர்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த API6 கேட்வேக்குள்ள சில லோட் பேலன்சர்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க ஒரு 30,000 யூசர்ஸ், இங்க ஒரு 30,000 யூசர்ஸ், இந்த மாதிரி வந்து இந்த மல்டிபிள் ரெப்ளிகாஸ்க்கும் லோடு வர 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 ஆட்டோ ஸ்கேலிங்கை வச்சு ரெப்ளிகாஸ் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு வந்து லைவா ப்ராப்பரா ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. தேங்க்யூ காய்ஸ். லைக் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு இன்னொரு டைம் வேற கிளியரா வேற மாதிரி எதனா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா எப்படி ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி கிராக் பண்றது, அந்த ஒரு ரோட் மேப் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க இப்போ என்ன ஃப்ரெஷரா இல்லை காலேஜ் ஸ்டூடெண்டா இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ன்றது மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.